இந்த அதிமுக வந்து தனித்த ஆட்சி அப்படிங்கிற அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு குறிப்பிட்ட 2-3 முறை அதை கூறியிருக்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியின் அந்த மாநில தலைவர்களோ அல்லது மத்திய அமைச்சர்களோ டெல்லியிலோ மற்ற இடங்களிலோ பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அங்கே ஆட்சியில் வந்து முக்கிய பங்கு பாரதிய ஜனதா கட்சி வகிக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த அளவுக்கு இங்கே ஒரு வாக்கு வங்கி தமிழகத்தில் பெரிய அளவில் உருவாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? சார், வாக்கு வங்கி இருக்கிறது இல்லை என்பத எந்த ஒரு அரசியல் கட்சியுமே, இப்ப நீங்க தமிழ்நாடு எல்லா கட்சியும் கட்சியில பேசணும்ல, ஒவ்வொரு கட்சியும் பாருங்க, ஒவ்வொரு கட்சியுமே நாங்க தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு வர்றாங்க. வருங்கால முதலமைச்சர் 2வது தொண்டர்கள் கோஷம் போடுறாங்க. ஆனா முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட தொண்டர்கள் ஏன் கோஷம் போடுறாங்க? அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் இயங்குகிறது, செயல்படுகிறது. பிஜேபி அப்படித்தான், நாங்க வளர்ந்து விட்டோம், ஒரு நாளைக்கு ஆட்சி வருவோம் சொல்லித்தான் அந்த கட்சியில் இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. இது வந்து எல்லாத்துக்கும் இயல்புதான். எனவே அதை விட்டு பேசுறாங்க. இது வந்து பேசுறது தவறுன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சி கூட பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் காமராஜர் சொன்னாங்க, திருமாவளவன் கூட என்ன சொன்னாருங்க, 234 போட்டியிடக்கூடிய தகுதி படைத்த கட்சி விசிக சொன்னாரு. அப்போ யார் வேணாம்னு சொன்னா? அப்போ ஒவ்வொருத்தருமே சொல்லிக்குவாங்க. இப்ப மதிமுக வைகோ வந்து அவர் தான் வருங்கால துறை வைக்க சொன்னாரு. அப்போ இந்த மாதிரி தன் இயக்கங்களை, தன் இயக்க தொண்டர்களை தன்மையப்படுத்துவதற்காகவும் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காகவும் பேசுவதை நாம் யாரையும் வேண்டாம் சொல்ல முடியாது. நாங்க வந்து அதிமுக சேர்ந்துட்டோம், நீ வாழ்நாள் முழுவதும் நாங்க ஆட்சிக்கு வரமாட்டோம், அதிமுக தான் அமர்த்துவோம் என்று பிஜேபி சொல்லக்கூடாதுங்க. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் தேர்தலில் இறுதிக்கட்டத்தில் ஒரு பொது எதிரி வீழ்த்துவதற்காக எல்லா கட்சிகளுமே உரிய முடிவுகளை எடுக்கும். அந்த பிஜேபி எடுத்திருக்கு. அவ்வளவுதான். பொங்கல் மனிதர் இன்னொரு சந்தேகம். இப்போ அங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் அவரை திமுக கூட்டணியில் உள்ள கட்சித் தலைவர்கள் டாக்டர் ராமதாஸை சென்று பார்த்து வருகிறார்கள். அவருடைய அந்த பிரச்சனை தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகிறார்கள். அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை இந்த எங்கள் இருவருக்கும் உள்ள பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த சூழ்ச்சி தான், திமுகவின் சூழ்ச்சி தான் என்று அவர்கள் தரப்பில் வந்து கூறப்படுகிறது. இது உண்மையிலே இப்போ தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மற்ற தலைவர்களோ டாக்டர் ராமதாஸ் தொடர்பாக இப்போது தெரிவித்து வரக்கூடிய அந்த கருத்துக்கள், இதுக்கு வந்து திமுக தான் சூழ்ச்சின்னு அன்புமணி சொல்றது சரியாதாரு? சார், அதாவது அன்புமணி சொன்ன கருத்து, மருத்துவர் ஐயா சொன்ன கருத்து இரண்டுமே அவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது உண்மையில் நமக்கு தெரியாத விஷயங்கள். நான் வந்து திமுக காரணமா இல்லையா, 2 பேரும் திடீர்னு போய் பார்த்து அவங்கள சந்திச்சு அவருக்கு மரியாதை நிமித்தமா திடீர்னு இப்ப சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க இவ்வளவு நாள் போய் பார்த்தா சந்திச்சாங்க வந்து அன்புமணி கேள்வி எழுப்புறாரு. அதனால திமுக கூட்டணியை நோக்கி பாமக வருவதற்கான வாய்ப்புகளுக்கு ஒரு 2 உதாரணம் மட்டும் சொல்றேன். டாக்டர் ராமதாஸ் கடந்த 2 நாளைக்கு முன்னால பேட்டி அளிக்கும் போது கலைஞர் கருணாநிதியை போல இறுதி மூச்சு உள்ளவரை நான் பாமக தலைவராக இருப்பேன், செயல் தலைவராக வந்து மு.க. ஸ்டாலின் போல அன்புமணி ராமதாஸ் இருக்கணும்னு ஒன்று சொன்னார். இன்னொன்று அந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டில் இந்த 10.5% தம்பி ஸ்டாலினை விட்டால் வேற யார் இருக்கா இடஒதுக்கீடு அப்படின்னு அந்த மேடையிலேயே அவர் சொல்கிறார். இப்படி தொடர்ந்து திமுக சார்பாகவே டாக்டர் ராமதாஸ் இந்த பேசி வரக்கூடிய அந்த செயலுக்கும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அவரை சென்று சந்திப்பதற்கும் ஏதாவது பின்னணி இருக்கும், இந்த கூட்டணியில் ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை சார், அதாவது மருத்துவர் ராமதாஸ் ஐயா பொறுத்தவரையில எந்த அரசியல் பதவிகளையும் பெறாத ஒரு பொது மனிதராக இருக்கார். அவர் அரசியல் கட்சி தலைவர் இருந்தா கூட ஒரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி எந்த இதுக்கு ஆசைப்படாமல் உருவாக்குற இடத்துக்கார். பல பேர் உருவாக்குற வழிய தான் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அவர் வந்து நிராகரிக்கிறார். எனவே அவர் எல்லோருடைய மதிப்பையும் பெற்றவர், எல்லோருடைய அன்பையும் பெற்றவர் தான். அதனால வந்து யார் வேணாலும் சந்திக்கிறார், தவிர கிடையாது. அவர் யார் வேணாலும் சந்திக்கிறார். மற்ற அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இல்ல, யார் வேண்டுமானாலும் எப்ப வேணாலும் சந்திக்கிறார். அந்த அடிப்படையில செல்வ பிறந்தையை சந்திச்சு பேசியிருக்காரு. நீங்க அது தேர்தல் கூட்டணி அது குறித்த விஷயங்கள் எல்லாம் இப்போதைக்கு சொல்லுவது வாய்ப்பு பெறுகிறார். நான் சொல்ல மருத்துவர் ராமதாஸ் ஐயாவே அதே போயிட்டு சொன்னாங்க, அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால அவர் சொல்கிற வரைக்கும் அதை ஏத்தாகணும். அதனால சந்திப்பது யார் வேணாலும் பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஆண் தலைவர்கள் போலாம், நீங்களே போலாம், நாங்க கூட போலாம், யார் வேணாலும் போலாம். அது வந்து அவரை சந்திப்பது யாருக்கும் தடை இல்லை. ஆனால் தேர்தல் கூட்டணி அமைப்பது குறித்தான முடிவை அவர்தான் வெளியிட வேண்டும். இதுல இடையில கருத்து சொல்ல எனக்கு அது உரிமை இல்லை.
ஆனா நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்று பாமக விரும்புகிறது. அந்த மாற்றத்தை அவர்கள் சரியான நேரத்துல உரிய நேரத்தில் உரியவாறு இயங்குவார்கள், செயல்படுத்துவார்கள் நம்பிக்கை இருக்குங்க.